பின்பு பொங்கல் பானையிலிருந்த பொங்கலை தன் கைகளில் எடுத்து, வெட்டப்பட்ட பன்றியின் இரத்தத்தையும் மாமிசத்தையும் பிசைந்து உருண்டை திரட்டி பரண்மேலிருந்த பூசாரியிடம் கொடுத்தார். பூசாரி அந்த உருண்டையை வாங்கி வானத்தை நோக்கி அருளோடு வீசினார். என்ன ஆச்சரியம்! மேலே வானத்தை நோக்கி வீசிய பன்றியின் மாமிசம் கலந்த பொங்கல் உருண்டை கீழே பூமியை நோக்கி வரவே இல்லை. அதை ஆகாசத்தில் உள்ள ஆகாச மாடன் தன் உணவாக ஏற்றுக்கொண்டான். 3 பொங்கல் பானையில் இருந்த பொங்கலையும் பன்றி மாமிசத்தையும் பிணைந்து உருண்டையாக பூசாரியிடம் மந்திரி கொடுத்து கொண்டே இருந்தார். பூசாரி அதை வாங்கி வானத்தில் வீசிக்கொண்டிருந்தார். கடைசியாக ஒரு உருண்டை பொங்கல் சோறு மிச்சம் இருந்தது. ஆனால் பன்றியின் இரத்தமோ மாமிசமோ மிச்சம் இல்லை. அந்த நிலையில் ஆகாச மாடன் ஆவேசத்தோடு பரண்மேல் இருந்த பூசாரியை மேலே தூக்கினான். பரனுக்கு கீழே இருந்த மந்திரியுடன் தன் கையில் இருந்த அருவாளால் தனது தொடையை அறுத்து அதன் சதையையும் இரத்தத்தையும் மீதமிருந்த பொங்கல் சோற்றோடு பிசைந்து மேலே பூசாரியிடம் கொடுத்தார். பூசாரி அதைப் பெற்று ஆகாச மாடனுக்கு உணவாக ஆகாசத்தை நோக்கி வீசினார். ஆகாச மாடன் அதை திருப்தியுடன் பெற்றுக்கொண்டு ஆசானை விட்டுவிட்டான். கீழே மந்திரி தன் தொடையை அறுத்தவுடன் பக்கத்தில் இருந்த அல்லல் காத்தான் அங்கே பூஜையில் வைத்திருந்த 3 வாழைப்பழங்களை எடுத்து உரித்து மந்திரியின் அறுக்கப்பட்ட தொடையில் உள்ள காயத்தில் அன்னை காமாட்சியை நினைத்து பழத்தை வைத்து அழுத்தி தடவிவிட்டான். அன்னை காமாட்சியின் அருளால் அறுக்கப்பட்ட தொடை வாழைப்பழத்தால் அடைக்கப்பட்டவுடன் குணமடைந்து பழைய நல்ல நிலையை அடைந்தது. காத்தானிடம் உள்ள அன்னை காமாட்சியின் அருள்சக்தியைக் கண்டு உலகம் வியந்தது.